ராகுல் என்பவன் சிறுவயதிலிருந்தே இராணுவத்தில் சேர வேண்டும் என்பதையே தனது கனவாக வைத்திருந்தான். நாட்டுக்காக உயிர் கொடுக்க தயாராக வேண்டும், இந்தியாவுக்காக போராட வேண்டும் என்பதே அவன் மனதில் இருந்த ஒரே ஆசை. அவன் எப்போதும் ஒரு நாள் நான் இராணுவ வீரனாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வளர்ந்தான். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே அவன் மிகவும் ஒழுக்கமானவன். தைரியம், நேர்மை, மனிதநேயம் ஆகியவை அவனிடம் அதிகமாக இருந்தது. 12ஆம் வகுப்பு படிக்கும் காலத்தில் அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டது. அந்த பெண்ணின் பெயர் தேன்மொழி. ஆரம்பத்தில் சாதாரண நட்பாக தொடங்கிய அந்த உறவு காலப்போக்கில் உண்மையான காதலாக மாறியது. 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் ராகுல் தனது கனவை நனவாக்க இராணுவத்தில் சேர்ந்தான். இராணுவ பயிற்சியில் மிகவும் திறமையாக செயல்பட்டான். நாட்டுக்காக சேவை செய்வதில் அவனுக்கு அளவில்லா பெருமை இருந்தது. அந்த நேரத்திலும் தேன்மொழியுடன் அவன் கொண்ட காதல் குறையவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தனர். சில வருடங்கள் கழித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அவர்களது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது. அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ராகுல் இராணுவத்தில் இருந்தாலும் அவன் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு நாளும் குடும்பம் ஒரு திருவிழா போல இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் கார்கில் போர் வெடித்தது. நாட்டின் பாதுகாப்பிற்காக ராகுலும் போருக்கு அனுப்பப்பட்டான். போர் மிகவும் கொடூரமாக நடந்தது. பல இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து செய்தி வந்தது. எதிர்பாராத தாக்குதலில் 20 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் ராகுலும் ஒருவர். இந்த செய்தியை கேட்டவுடன் தேன்மொழியின் உலகமே நின்று போனது. அவள் கதறி அழுதாள். குழந்தைகள் தங்கள் அப்பாவை தேடி அழுதனர். ராகுலின் உடல் என்று கூறி ஒரு சிதைந்த உடலை ஊருக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதும் சிதைந்திருந்ததால் யாருக்கும் சரியாக அடையாளம் காண முடியவில்லை. இருந்தாலும் அது ராகுல் தான் என்று அனைவரும் நம்பினர். அந்த நாள் முதல் தேன்மொழியின் வாழ்க்கை முழுவதும் மாறிப்போனது. கணவனை இழந்த துயரம், 2 குழந்தைகளின் பொறுப்பு, சமூகத்தின் பார்வை, இவையெல்லாம் அவளை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தது. 2 வருடங்கள் கடந்தன. தேன்மொழியின் அப்பா வயதான காரணத்தால் படுக்கையிலேயே இருந்தார். ஒரு நாள் அவர் தனது மகளை அருகில் அழைத்தார். அம்மா, நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியவில்லை. இதுவரை உனக்கு நான் துணையாக இருந்தேன். நான் இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் நீ தனியாக எப்படி வாழ்வாய்? உனக்கு இன்னும் வயது இருக்கிறது. ராகுலை மறக்க முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனால் வாழ்க்கை முன்னே செல்ல வேண்டும். நீ இன்னொரு திருமணம் செய்து கொள். இல்லையென்றால் இந்த சமூகம் உன்னை அமைதியாக வாழ விடாது என்று கண்ணீருடன் கூறினார். ஆனால் தேன்மொழி உடனே மறுத்துவிட்டாள். இல்லை அப்பா, நான் தனியாகவே வாழ்ந்து கொள்கிறேன். ராகுலின் நினைவுகளோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்றாள். அவள் தனது கணவனை அந்த அளவுக்கு காதலித்தாள். ஆனால் சில மாதங்கள் கழித்து அவள் கடைக்கு செல்லும் போது சில இளைஞர்கள் அவளை தவறாக பார்த்தும் தவறாக பேசியும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். கணவன் இல்லாமல் இருக்கும் பெண் என்பதால் சிலர் அவளை மிகவும் கீழ்த்தரமாக பேசினர். அந்த நேரத்தில் அங்கே வந்தவர் தேன்மொழியின் உறவினரான ஒரு இளைஞர். அவரது பெயர் தினேஷ். அவர் சிறு வயதிலிருந்தே தேன்மொழியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்தார். ஆனால் அவர் ஒரு ஊனமுற்றவர். அவர் அங்கே நடந்ததை பார்த்தவுடன் அந்த இளைஞர்களுடன் சண்டையிட்டு தேன்மொழியை காப்பாற்றினார். பிறகு நடந்த விஷயங்களை தேன்மொழியின் அப்பாவிடம் கூறினார். அதை கேட்ட அப்பா மிகவும் கவலையடைந்தார். அம்மா, தயவு செய்து தினேஷை திருமணம் செய்து கொள். அவன் நல்லவன். உன்னை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வான். இதுதான் என் கடைசி ஆசை என்று கேட்டுக்கொண்டார். பல மாதங்கள் யோசித்த பிறகு தேன்மொழி சம்மதித்தாள். மனதார விருப்பம் இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். திருமணம் நடந்தது. ஆனால் ஆச்சரியமாக தினேஷ் அவளிடம் ஒருபோதும் குறை கூறவில்லை. அவளது கடந்த வாழ்க்கையை மதித்தார். அவளது குழந்தைகளை தனது குழந்தைகளைப் போலவே நேசித்தார். அன்பு, பாசம், பாதுகாப்பு, எந்த விஷயத்திலும் குறை வைக்கவில்லை. அந்த அன்பை பார்த்த பிறகு தேன்மொழியின் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. 2 வருடங்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் வாழ்க்கை மீண்டும் ஒரு கொடூரமான திருப்பத்தை கொண்டு வந்தது. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தார். அவர் மெதுவாக, தேன்மொழி இருக்கிறாளா என்று கேட்டார். அப்போது வெளியே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள், அம்மா, ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கிறார் என்று கூப்பிட்டனர். அந்த நேரத்தில் தேன்மொழி வீட்டிற்குள் வேலையாக இருந்தாள். தினேஷ் வெளியே வந்து, ஐயா, என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த பிச்சைக்காரர் மிகவும் சோர்வாக இருந்தார். சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்றார். உடனே தினேஷ் உள்ளே பார்த்து, தேன்மொழி, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு வா என்றார். இதோ வருகிறேன் என்று சொல்லி அவள் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். ஆனால் அந்த பிச்சைக்காரரை பார்த்தவுடன் அவளது கையில் இருந்த தட்டு கீழே விழுந்தது. அவள் உடம்பே நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ தெய்வமே என்று கதறிக்கொண்டு அந்த மனிதனின் காலில் விழுந்தாள். அதை பார்த்த தினேஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து அந்த பிச்சைக்காரர் வீட்டுக்குள் மாட்டியிருந்த தனது புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு அவர் எதுவும் பேசாமல் வெளியே சென்றார். அதை பார்த்த தினேஷ் அவரை பின்தொடர்ந்து சென்றார். ஒரு இடத்தில் அவரை அமர வைத்து மெதுவாக கேட்டார். ஐயா, என்ன நடந்தது? ஏன் என் மனைவி உங்களை பார்த்ததும் அப்படி நடந்து கொண்டாள்?
உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மனிதர் அமைதியாக இருந்தார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் புரிந்து கொள்கிறேன் என்று தினேஷ் சொன்னார். அப்போது அந்த பிச்சைக்காரர் கண்ணீருடன் பேச ஆரம்பித்தார். நான் தேன்மொழியின் முதல் கணவன் ராகுல். அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் தினேஷின் உடம்பே உறைந்து போனது. ராகுல் தொடர்ந்தார். கார்கில் போரில் நான் இறந்து விட்டேன் என்று அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் நான் இறக்கவில்லை. பாகிஸ்தானில் என்னை சிறைபிடித்து வைத்திருந்தனர். இத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் என்னை விடுதலை செய்தனர். ஆசையாக என் குடும்பத்தை பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே எல்லாமே மாறி இருக்கிறது என்று கதறி அழுதார். என் குழந்தைகள் கூட உன்னைத்தான் அப்பா என்று அழைக்கிறார்கள். நான் இத்தனை வருடங்கள் அனுபவித்த வேதனை எல்லாம் எதற்காக என்று தெரியவில்லை. அதை கேட்ட தினேஷின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றுதான் எங்களிடம் கூறினார்கள். அந்த உடல் சிதைந்திருந்ததால் நாங்களும் நம்பிவிட்டோம். நான் அவளை உண்மையாக பார்த்து கொண்டேன். ஆனால் இப்படி ஆகும் என்று நினைக்கவே இல்லை என்று அவர் அழுதார். இருவருக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து வீட்டிற்குள் சென்றனர். தேன்மொழி அதே இடத்தில் அதிர்ச்சியால் பேச முடியாமல் அமர்ந்திருந்தாள். அப்போது ராகுலின் குழந்தைகள் தினேஷை பார்த்து, அப்பா, அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டனர். அந்த வார்த்தை ராகுலின் இதயத்தை நொறுக்கியது. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த ராகுல் மெதுவாக சொன்னார், இதுதான் விதி. நீங்களே இப்போது ஒரு குடும்பம். என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்து சென்றார். ஆனால் வாசலை தாண்டியவுடன் அவர் கீழே விழுந்தார். உடனே தினேஷ் ஓடி சென்று அவரை தூக்கினார். ஆனால் ராகுல் உயிரிழந்து விட்டார். அதை பார்த்த தேன்மொழி கதறி ஓடி வந்து, ஐயோ, என் கணவர், என் தெய்வமே என்று அவரை கட்டிப்பிடித்து அழுதாள். அவள் கதறி அழுது கொண்டே இருந்தாள். சில நிமிடங்களில் அவளது உயிரும் பிரிந்தது. அந்த இடமே அழுகையால் நிரம்பியது. இறுதியில் அந்த 2 குழந்தைகளுக்காக தினேஷ் கண்ணீருடன் அவர்களை அணைத்து கொண்டு தனது மீதமுள்ள வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு அந்த 2 குழந்தைகளையும் நல்ல முறையில் படிக்க வைத்து இராணுவத்தில் அப்பாவின் நினைவோடு தாய்நாட்டு பாசத்தோடு ஒரு நல்ல ஆபீசராக ஜாயின் செய்தனர். அதற்கு முழு உதவியையும் கடமையும் செய்தவர் அப்பா என்று அழைக்கப்படும் தினேஷ்.